ஒரு கதையை படிக்கும்போதே தெரிஞ்சிடலாம் அந்த கதையை எழுதினவரோட மனநிலை என்னன்னு தெரியும். அந்த மனசு தான் ராம் சக்ரியை என்கிட்ட கொண்டு வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுதானே சொல்ல நினைக்கிறீங்க, வாங்க சேர்ந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம் இந்த பயணம். இப்போது என் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல நண்பனாக வந்து நிற்கிறார் இயக்குனர் ராம் சக்ரி. ரொம்ப நன்றி. நான் இந்த மாதிரி மனுஷங்களை பார்க்குறது ரொம்ப அரிது. இவங்களெல்லாம் பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கணும். ஏன்னா நிறைய உண்மையோடையும் நிறைய எளிமையோடையும் நம்மளால் அந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு பங்கு இருந்துடணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப குறைவு. அப்படி இருக்கிறவங்களால தான் அந்த உலகமே இயங்குதுன்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார், நன்றி, வாழ்க. இந்த படத்தில் என்னோடு நடித்த எல்லாருமே, ஏன்னா அவர் வந்து எப்படின்னா எனக்கு அவருக்கு எப்படி சிங்க் ஆச்சு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நான் எதையுமே யோசிக்கவே மாட்டேன். நான் டக்குன்னு முன்னாடி கால் எடுத்து வச்சுருவேன். ஆனால் அவர் நிறைய யோசிப்பார். எனக்கு அவர் அப்படியே ஆப்போசிட். அவர் இந்த படத்தில் ஒருத்தர் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவ்வளோ ஆழமாக யோசித்து அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் பார்த்து அதில் ஒரு ஆப்ஷனை கண்டுபிடிச்சி ரொம்ப க்ளீனாக கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார். அதனால தான் அந்த படத்தில் அவ்வளோ பேரும் அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தாங்க. எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். மோதனம் சார், நீங்கள் சொன்னது முதல்ல புரிஞ்சது. அப்புறம் எதையோ ஆண்களை தூக்கிட்டு பெண்களை குறைச்சிட்டோம்ன்ற பதட்டத்தில் வேற ஒன்று சொல்லி மொத்தத்தையும் எனக்கு என்ன சொன்னீங்கன்னு கடைசி சரி ஏதோ சொல்லியாச்சு. ஆனால் அவங்க மனசு புரிஞ்சது. வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என் தம்பி கேமராமேன் ஒருத்தர் நமக்கு ரொம்ப பிடிச்சா தான் அவங்கள பார்த்து சத்தம் போடுவோம். முதல் நாளோ 2வது நாளோ சத்தம் போட்டேன். நான் மனசு கேட்கல. திரும்ப கேரன் கூப்பிட்டு அந்த தோளில் கை போட்டு, ரொம்ப நல்லா வர வேண்டியவன்டா, என்னமோ ஒன்று நடக்குது, அது சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் பேசினேன். அதற்கு பிறகு ரொம்ப ரொம்ப சரியாக போச்சு. கடைசி நான் படம் பார்த்தோன்னே ரொம்ப வியந்துட்டேன். படம் பார்த்தோன்னே அந்த லென்சிங் சென்ஸ், அது எங்கள் டைரக்டர் அடிக்கடி சொல்லுவார். எந்த இடத்துல எந்த லென்ஸை பயன்படுத்தணுன்றது ஒரு கேமராமேனுக்கு தாண்டா தெரியும், அவன் தான் சரியான கேமராமேன் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப அழகாக பயன்படுத்தியிருந்தார். நான் படம் பார்த்த உடனே முதல்ல கூப்பிட்டேன், வாழ்க, இன்னும் பெரிய இடம் இருக்குது உனக்கு சினிமாவில், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, சங்கர் சூப்பராக பண்ணார். நான் அந்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது நான் ஸ்கூல் பஸ்ஸுக்காக ஒரு 4-5 பஸ்ஸை வச்சு ஒரு ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ் எடுக்க போகிறேன்டா தம்பி, இது எப்படி எனக்கு டிசைன் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எனக்காக போய் 4 பஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். பஸ்ஸுனா இந்த பஸ்ஸு, குட்டி பஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்து, இதை வச்சு பண்ணுங்கண்ணே, இப்படி பண்ணுங்கண்ணேன்னு சொல்லி எனக்கு கொடுத்தான். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு உழைப்பாளி. இது பண்ணுவோமா அது பண்ணுவோமா அப்படி இப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு உழைப்பாளி. மியூசிக் டைரக்டர் சார், உங்களுடைய மனசு ரொம்ப பெரிய மனசு சார். அதான் கேட்டேன், என்னங்க அப்படின்னா, இல்லை என் பேர் போட வேண்டாம், கம்பெனி பேர் போடுவோம், இதில் என் உழைப்பு மட்டும் இல்லையே, இதில் கிட்டத்தட்ட 100கணக்கான பேரோட உழைப்பு இருக்குது, இது எல்லாருக்கும் பொதுவானது, இதில் கிடைக்கிற விஷயத்தெல்லாம் எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்ற ஒரு மனசு இருக்குல்ல, அந்த மனசுக்கு வேறு ஒரு தளம் கிடைக்கும் சார். உங்களுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் எடிட்டர் சார், உங்களுக்கு நேற்று ஐயா படம் பார்த்துட்டு ரொம்ப நேரம் சொல்லிகிட்டே இருந்தார், யார் எடிட்டர்னு உங்களை பற்றி ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்தார். அப்புறம் மாஸ்டர், நான் என்னமோ பெரிய பிரேக் டான்ஸ் ஆடுற மாதிரி பேசுகிறீங்க, ஏதோ ஆட்டோன்ற பேரில் என்னமோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன், அது வந்து சேர்ந்துருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர், என்னையும் வந்து ஆட வச்சுட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி மாஸ்டர், தேங்க்யூ. காஸ்டியூம்ஸ் மேடம் நல்லா இருந்தது, உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தீங்க, தேங்க்யூ. என் மயன் சூப்பரா கலக்கிறடா. எங்கள் எல்லாத்தையும் விட அவங்க தான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஜாஸ்தி, வியூவர்ஸ் ஜாஸ்தி, நாங்களாம் குறைவு, குட்டி புலி அப்படின்னா தேசத்துக்கே தெரியும். இன்னும் நல்லா அவனுடைய எனர்ஜிக்கு, என்ன கடலில் தூக்கி போடவா போடு அப்படின்றான். அப்போ அதுக்கப்புறம் தான் ஏதே எப்படா வந்துடுவேன், நான் வந்துடுவேன், நீங்கள் தான் இருக்கீங்கள, என்னை தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு எனர்ஜியாக, ஏன்னா நம்ம ஊருக்காரன், அதனால் அந்த எனர்ஜி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அற்புதமாக வேலை பார்த்தோம். தேங்க்யூ. எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸ்ரீ சரவணன் ரொம்ப நல்லவன், வாழ்த்துக்கள் சரவணா, அழகுடா. ஒரு 2003 2004 நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்த காலகட்டம் தான். இங்கே ஒரு சரவணா இருக்கான், நிகில் நண்பர், அப்புறம் செந்தமிழன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர். கேபி சாரோட பட்டறையில் வேலை பார்த்துட்ருக்கோம்.
எல்லாரும் எழுதுவாங்க, வேலை செய்வாங்க. ஆனால் செந்தமிழனோட எழுத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன். மைக்ரோ தொடர்கள், மேக்ரோ சிந்தனைகள்னு ஒன்று போயிட்டுருக்கும். செந்தமிழன் எழுதுவாரா அப்படின்னு காத்துட்டு இருந்த கதைகள்லாம் நிறையா இருக்குது. எல்லாருக்கும் ஒரு எபிசோடுக்கு 5000 ரூபா சம்பளம் அப்படின்னா அவருக்கு ஒரு எபிசோடுக்கு 8000 ரூபா சம்பளம் தருவாங்க, 10,000 ரூபா சம்பளம் தருவாங்க. அவனை எழுத சொல்றா அப்படிம்பாரு கைலாசம் சார். அவ்வளவு தரமான ஒரு எழுத்தாளர், அவ்வளவு தரமான ஒரு படைப்பாளி. திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட வர்றாரு, கனி நான் இங்கேருந்து கிளம்புறேன். எங்கே போவீங்க? இல்லை போகிறேன், இங்கேருந்து கிளம்புறேன், எனக்கு இந்த இடம் எனக்கு ஒவ்வொரு என்னால் அந்த இடத்துக்கு பொருந்த முடியல, மூச்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கு, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, நெஞ்சு அடைக்குது, டாக்டர்கிட்ட போகிறோம், உனக்கு ஒன்றுமே இல்லையன்றாங்க. அப்புறம் ஏன் எனக்கு இந்த இடம் பொருந்தலை? ஸோ பொருந்தாத ஒரு இடத்துல பொருந்தாத ஒரு வேலையை பார்த்துட்டு நான் இருக்கேன்னு எனக்கு தோணுது, அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் கிளம்பி போயிட்டார். கிளம்பி போனதுக்கப்புறம் அந்த நண்பர் கொஞ்ச நாள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம்